வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஏலக்காயோட நன்மைகள், அது எப்படி சாப்பிட்லாம், அது எது எதுக்கெல்லாம் உதவுதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏலக்காய் என்பது நம் இந்திய சமையலறையில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருளாகும். இது சுவையை அதிகரிக்க பல்வேறு உணவு முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. பாயாசம் போன்ற இனிப்பு தயாரிப்பு உட்பட காரமாக செய்யக்கூடிய உணவுகள் பல்வேறு ரெசிபி வகைகளில் இந்த ஏலக்காய் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஏலக்காய் எது எதுக்கெல்லாம் பயன்பெறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த, செரிமானத்தை மேம்படுத்த உதவும் உணவுகளில் பிரதானமாக உணவாக அமைவது இந்த ஏலக்காய். இரத்த அழுத்தத்தை குறைக்க, புற்றுநோயை எதிர்த்து போராட, வீக்கத்தை குறைக்க, ஆஸ்துமாவை குறைக்க, தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும். ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும். நெஞ்சில் சளி கட்டிக்கொண்டு மூச்சு விட சிரமப்படுபவர்களுக்கும், சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வயிற்று வலி வந்தவர்களுக்கும் கூட ஏலக்காய் நல்ல மருந்தாக அமையும். செரிமான அமைப்பை பலப்படுத்தும் ஏலக்காய். உணவு உண்டபின் ஏலக்காய் சாப்பிடும் பழக்கம் பலருக்கு உண்டு. உணவுக்கு பிறகு ஏலக்காயை உட்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். இதில் உள்ள கூறுகள் உணவை ஜீரணிக்க உதவுகிறது. இது நமது செரிமான அமைப்பை பலப்படுத்துகிறது. மேலும் அதிகமாக ஏலக்காய் உட்கொண்டால் சிலருக்கு வாந்தி, குமட்டல், வயிற்று வலி, மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஏலக்காயை வெறுமனே சமையலில் சேர்ப்பதை தவிர, அதை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்நீரை தொடர்ந்து 30 நாட்கள் குடிப்பதனால் உடலில் பலவிதமான நல்ல மாற்றங்களை காணலாம். ஏலக்காய் நீர் தயாரிப்பதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து சூடேற்றி இறக்க வேண்டும். பின் அந்த நீரில் 1 அல்லது 2 ஏலக்காயை தட்டி போட்டு சிறிது நேரம் ஊற வைத்து பின் வடிகட்டி வேண்டுமானால் தேன் சேர்த்து கலந்து குடிக்கலாம். இல்லாவிட்டால் 3 அல்லது 4 ஏலக்காய் விதைகளை எடுத்து 1 கப் நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கலாம். நன்றி.